மொக்கையான ஐயாவுக்கு நிகழ்ச்சி எடுங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களா? நம்ம பிற்படுத்தப்பட்ட சமூகன்ற காட்டிலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு எடுக்கணுங்களா? அவங்களும் பார்வை பிளாக்கில் இருந்தாங்கன்னு அடையாளப்படுத்துங்க. தேவர் சமூகம் மட்டும் பார்வை பிளாக் கிடையாதுல்ல. ஏன் நீங்கள் அவர் ஒரு ஓரங்கட்டே போடுறீங்க? முக்குளத்தோருக்கு அவர் ஒரு வழிகாட்ட மாட்டார் சீமான்? ஏங்க, முக்குளத்தோருக்கும் அவருக்கு என்னங்க இருக்குது? அவர் தமிழின தலைவராக தன்னை அடையாளப்படுத்துகிற முக்குளத்தோரை ரவுண்டு கட்டி பின்னாடி வச்சுக்கிறவர் அடியாளம். முக்குளத்தோர் எல்லா அடியாளம் பயன்படுத்துறாங்க. ஏங்க, எல்லா கட்சிக்காரனுமே அப்படி தானங்க பயன்படுத்துகிறாங்க. முக்குளத்தோர் எங்கே தனியாக தலைவனை உருவாக்க விடுறீங்க? இந்த முக்குளத்தோர் சமூகம் தன்னை பிறருக்காக எப்படி ஒப்படைக்குது? பிறந்தவங்க தான், ஆனால் தன்னை சமூகமாக எங்கேயும் அடையாளப்படுத்துக்கிறாங்க. நம்ம போய் அவங்கள திணிக்கிறோம். நீங்கள்லாம் இப்படி வட்டமாக இருங்க, முக்குளமாக இருங்க, நாள் குளமாக இருங்க. 100% அவங்க அதுக்குள்ளே அடைவிட மாட்டாங்க. இந்த பொது சமூகத்துக்காக பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்கன்றது என் கண்கொண்ட காட்சி. அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலம் வரைக்கும் அதான் நடக்குது. நீங்கள் யாரும் அடைக்க வேணாம். அவங்கெல்லாம் பணக்கார வர்க்கங்க, தொழிலாளர் தோழர்கள் இல்லை. சசிகலா அம்மானா கஞ்சிக்கு இல்லாததான். அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் காசு கொடுக்குது எங்கள் அண்ணனுக்கு. எங்கேருந்து காசு வருதுன்னு லிஸ்ட்டுன்னு சொல்லவா? ஓபிஎஸ் காசு கொடுப்பாரு, எடப்பாடி அண்ணையும் கொண்டு போய் கொடுக்கத்தான் செய்வார். அவர்கிட்ட இல்லாத பணமா? எலெக்ஷனுக்கு ஓட்டை பிடிக்கணும்லானே. என்னங்க நீங்கள் இன்னும் ஒரு பொதுவாகவே ஒரு தெருவுக்குள்ள சண்டைனா 3ஆம் மனுஷன் எதுக்கு வருவேன்? இங்கிட்ட அங்கிட்டும் பேட்டா போடுறதாங்க. கட்ட பஞ்சாயத்து அதில் தானங்க ஓட்டுறாங்க. போய் பேட்டா போட நியாயமா? ஏங்க, அவர் என்ன அப்புறம் அவங்க அப்பா கப்பல்ல சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. ஆடு தானுங்க மேய்ச்சோம்னாருங்க அண்ணன். இன்னைக்கு விஜய் கூட அரசியல் ஆசையை தூண்டி விட்டாங்க. என்ன காரணம்? யார் அஜெண்டான்னு தெரியல. அமைதியாக இருந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை ஓட வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே 3 குரூப்புங்க மதுரையில். அவங்க அலாரத்தை பார்க்கணுமே. ஐயோ, தம்பிகளுக்கு என்னன்னே தெரியாது. அம்பேத்கர் யாருன்னு கேட்டால் அவங்க விளக்கமாக சொல்ல முடியுமா? அங்கே விஜய் வாழ்கன்னு தான் சொன்னானே ஒழிய அம்பேத்கர் வாழ்க, அம்பேத்கர் புகழ் வாழ்கன்னு யாரும் தம்பியை சொல்லலை. தம்பிகளுக்கு ரசிகர் கூட்டம். எம்ஜிஆருக்கு இப்படித்தாங்க போய் விழுந்தோம், விட்டில் பூச்சி விழுந்த மாதிரி. அந்த நல்லா ஏமாத்திட்டு போயிட்டார். நம்மளுடைய முதல்வருக்கு இன்னைக்கு இருக்க சூழல் தெரியல. அவர் வளர்ந்த விதம் அப்படி. தொழிலாளர்னா யாருன்னு தெரியுமான்னு தெரியல முதல்வருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அவங்க அப்பா வளர்த்துட்டார் போல. அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் தானே இவங்க இது. அவர் பட்ட கஷ்டத்தை நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு தொழிலாளரோட கஷ்டம் தெரியும். அந்த மசோதாவை எப்படி போடலாம்? 12 மணி நேரம் தொழிலாளர் ரத்தத்தை ஆல்ரெடி துறிஞ்சிட்டோம். யாரா இருக்கட்டும், அவர் எந்த தொழில் துறையை சார்ந்தவங்களா இருக்கட்டும், 12 மணி நேரம் எப்படிங்க உழைக்கணும்? இந்த 12 மணி நேரம் இருக்கக்கூடாதுன்னு 600 வருஷமா போராடினாங்க. நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா போனவன் வந்த வேலைலாம் சும்மா நோட்டீஸை தூக்கிட்டு வசூல் பண்ணுற வேலைலாம் இன்னைக்கு உங்களுக்கு அறிவுரை சொல்கிற லெவலுக்கு நீங்கள் இருக்கலாமா? ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னைக்கு ஒரு முதல்வருங்க, தமிழகத்தோட முதல்வருங்க, ஒன்றுமே தெரியாத ஆள் முதல்வர் ஆக முடியுமாங்க? ஒரே நாள் நைட்டில் நாங்கள் என்ன இது கட்டுறோம்னு சொல்கிற ஆளுகளா? ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் எவ்வளோ செயல்பாடு இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்கள் முதல்வர் இதை வாபஸ் வாங்கணும். தொழிலாளர் வயிற்றில் அடிக்கிற வேலையை நிறுத்திக்கிறணுன்றது தமிழக முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கை. மக்களுக்காகத்தான் ஊடகமே தவிர ஊடகத்திற்காக மக்கள் அல்ல என்பதை நம்புகிறோம். நடுநிலை என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதையும் வலுவாய் உணர்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது மட்டுமே ஊடக அறம் என்பதை தெளிவுபட தொடர்கிறோம். அவ்வழியில் தொடர்ந்து அறக்கழகம் செய்ய நம் அறக்கழக ஊடகத்திற்கு அடுத்த கட்ட நகர்விற்கு பொருளாதார பங்களிப்பை நல்க விரும்பினால், அறக்கழகத்தை நம்பினால், திரையில் தருகிற QR கோடை ஸ்கேன் செய்து தங்கள் ஆதரவை தரலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த உசிலம்பட்டியில் சீமான் பேசின விவகாரம் ஓரளவுக்கு பெரிய பர்சன். நீங்க பேசுனது பார்த்தீங்கன்னாக்கா பார்வையாளர்களே ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. அதன் தொடர்ச்சியாக இப்போ என்னன்னா இன்னொரு விஷயம், அந்த உசிலம்பட்டி காலேஜை திறந்து வச்சதே பெரியார் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ, அதாவது யாருன்னா பழனி பாபா பேசிக்கிற ஆடியோ வெளியாகி, அந்த ஆடியோ இப்போ பெரிய பேசும் பொருளாக இருக்கு. வலைத்தளங்கள்லாம் பெரிய வந்துட்டு இருக்கு. ஆனால் அதே ஆடியோவை கேட்டு தான் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது. அந்த முற்பகுதி 5 லட்சம் கொடுத்ததை மட்டும் பேசிட்டு பெரியார் திறந்து வைத்ததை மறைக்கிறாரா? ஏன்னா நீங்க உசிலம்பட்டி பகுதியில் வாழக்கூடியவர், அந்த பகுதி மக்கள் நிலவரம் தெரிஞ்சவர், அந்த சமூகத்தில் பிறந்தவர், எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற அந்த ஆடியோ காட்சியெல்லாம் ஆதாரபூர்வமாக அனுப்புனாங்க. அது எந்த லெவலுக்கு உண்மைன்னு என்னுடைய வயதுக்கு தெரியலை. ஆனால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, அந்த காலத்தில் பழனிபாபாவோட முக்கியத்தவர் நெருக்கமாக இருந்தாங்கன்றது புகைப்படங்கள் ஆதாரம் நிறையா இருக்குது. 5 லட்சம் கொடுத்ததை எங்கள் காதாரே அவரோட ஆடியோ இல்லாததை ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்களே, அதிகாரப்பூர்வமாகவும் சொல்ல முடியாதுல்ல. அன்னைக்கு இந்த சமூகம் இஸ்லாமியராக மாறின சமூகம் நிறையா இருக்காங்க. கலர் சமூகத்தில் நீங்கள் சமூகமாக குறிப்பிட்றதுனால சொல்கிறேன். தமிழ் சமூகத்தில் இஸ்லாமியர் நிறையா மாறி இருக்காங்க. அதில் பழனி பாபா நெருக்கமாக இருந்தது, முக்கியத்தவர் எல்லாத்த புகைப்படம் அரசியல் ரீதியாகவும் இந்த சமூகத்துக்காக போராட்ட களங்களில் சேர்ந்து பயணிக்கையில்
இந்த இடத்துல இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக அரெஸ்ட் பண்ண இடம்னு ஐயா பெரியவர் மூக்கா தேவர் அவர்கள் பதிவு பண்ணல. பழனி பாபா அப்படியாங்கய்யா, சரி இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோன்னு கல்லூரிக்கு அனுமதி வாங்கினோன்னு கல்லூரி கட்டுறதுக்கு பசுமன் தேவர் முத்துராமலிங்க தேவர் பேரில் மொத்தம் 3 கல்லூரி வாங்குறாங்க. திருநெல்வேலி 1, கமுதி 1, உசிலம்பட்டி 1, 3 கல்லூரி நிறுவுறதுக்கு முதல் தொகையாக 5 லட்சம் அவரோட பொருளாதாரத்தை பரட்டி அவர் அன்னைக்கு அந்த மாதிரி சேவைகள் நிறையா செஞ்சுருக்காரு பழனி பாபா அவர்கள். அவங்க கொடுத்ததை வச்சு தான் துவங்கியிருக்காங்க. ஆனால் இது திறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு தெரியலை. அது தெரியாமல் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்த சமூக புரட்சியில் பெரியாரை கூட்டிகிட்டு வந்து திறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐயா தேவரையா இல்லை, தேவரையா இறப்புக்கு பின்னாடி தான் இதெல்லாம் நடந்தது. அதனால் தேவரையா இருக்கும் வரைக்கும் பெரியார் வந்து தென் மாவட்டங்களில் ஒரு இடத்துலையும் பண்ணலைன்றது 100% எல்லாரும் அறிந்த உண்மை. என்ன காரணம்னா ஆளுமையாக இவர் இறந்து இப்போ 50 வருஷம் தானே ஆகுது. ஐயா பெரியார் இறந்து, தேவரையா இறந்து 62 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். 63 60 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஐயா இறந்ததுக்கு பின்னாடி இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம். இல்லைப்பா, அந்த ஆடியோ 5 லட்சம் கொடுத்தது உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா, அப்ப அவர் கூட்டியம் திறந்து வைத்தது உண்மையாக தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இல்ல இருக்கலாங்க, அந்த ஆடியோ அவர் தான் பதிவு பண்றாரு. இருக்கலாம், அவங்க பதிவு பண்ணி இருந்திருக்கலாம். நம்ம பார்க்காதது இன்னைக்கு பொது வயது தெரியலங்கிறீங்க, வாய்க்கு வந்தது. ஓகே, அப்படின்னா அதை மட்டும் சீமான் மறைக்க வேண்டிய அவசியம். அவர் கதை சொல்றவங்க தானே, சினிமாக்காரங்க தானங்கய்யா. சினிமாக்காரங்க எந்த திரைப்படத்திலேயாவது முழு உண்மை கதைகளை சொல்ல முடியுமா? எல்லாருமே எதையாவது ஒரு நாவலை தழுவி தான் திரைப்படம் எடுப்பாங்க. திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். திரைப்படம் இன்னைக்கு எடுக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு நாவலை தழுவி இருப்பாங்க, அதில் கொஞ்சம் கற்பனை கதைகளை கலந்துருப்பாங்க. ஏன்னா அந்த இயக்குனருக்கு சார், அவர் ஒரு பெரும் இயக்குனர் தான். அவர் இயக்குனருக்கு இன்றைக்கி எப்படி எப்படிலாம் பொருளாதாரம் வருதுன்னு இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லா மீடியாவும் வெளிப்படுத்திக்கிட்டு வரீங்க. எங்கெங்கே இருந்து வருதில்ல, அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துக்காக அடிச்சு விட்டு கூட சேர்த்து விட்டு போகிறத, இதை அடித்தா காசு வராது அப்படின்னு நினச்சிருப்பாரு எங்கள் அண்ணன். வேற என்னங்க, தெரிஞ்சேவா பெரியாரையும் தேவர்? ஆமாம், தெரிஞ்சுதான் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் இந்த சூழலுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப புத்தகங்கள் படிக்கக்கூடியவர். நம்ம மாதிரி புத்தகம் படிக்காதா இல்லை, கேள்வி ஞானம் உள்ள ஆட்கள் இல்லை. அவங்க படித்தவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம். அண்ணனுக்கு தெரிஞ்சு கூட செஞ்சுருக்கலாம். ஏன்னா இந்த சமூகத்துக்கு ஓட்டு வங்கி வாங்கணும்ல. இன்னைக்கு அங்கிட்ட எல்லா பக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. என் தம்பி வழியாக கூட கொஞ்சம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. 2 பேர் இருக்காங்க, வலது கை இடது கை. ஏன்னா இது நேரம் அண்ணன் கேட்டுட்டு கூட லைனில் வரட்டும். ஏன்னா வராமையா கூட வச்சுருக்கிறீங்க, அவங்கள வச்சு எத்தனை ஓட்டு வாங்கிடுவாங்க? என் தம்பியை வச்சு 1 லட்சம் ஓட்டாக இருக்குது, இல்லை என் தம்பி குடும்பத்தில் 1 லட்சம் ஓட்டு வந்துருமா? ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, எதுக்கு வச்சுருக்கீங்க? ஒரு இயக்குனர் சொன்னோன்னே 1 லட்சம் ஓட்டு விழுந்துருமா? இல்லை அண்ணன் வினோத்தனை ஆதித்தமிழர் குடின்னு பேரவைன்னு வச்சுருக்கீங்க, அவரை முக்கியத்த ஒரு நிகழ்ச்சி கூட்டிகிட்டு வரல. இன்னொருத்தர் ஒரு அண்ணன் பேர் இருந்தாங்க, நாங்கள் பயணிக்கல, அவர் பேர் சரியாக தெரில, கோயம்பேட்டில் அவர் ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து இப்போ பயணிக்கலை. அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை, வர்றப்போ அடுத்த இதில் கூட சொல்கிறேன். அண்ணன்ட்ட நம்பர்லாம் இருக்குது. அவரெல்லாம் பயணிக்கலை. உங்களுக்கு சரியாக இருக்க ஆளுகளை மட்டும் கூட கூட்டிகிட்டு விட்டுறீங்களே, ஏன் சரியில்லாத ஆள்லாம் பட்டுன்னு கழட்டி விட்டுறீங்க? நம்ம கட்சியிலேருந்து வந்த தம்பிகளே ஏகப்பட்ட விமர்சனம் வைக்கிறாங்களே. நானாவது இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அண்ணனோட இறுக்கம் தான் சொல்கிறோம், இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அண்ணன்கிட்ட பேசியிருக்கோம், கொள்கிறோம். சில விஷயங்களை அண்ணன் அப்படியே கழட்டி விட்டுட்டே போகிறீங்கன்னா என்ன அர்த்தத்தில் செய்கிறீங்கன்னு தெரியலை. இந்த விஷயத்தை வந்து அண்ணன் மேற்கொண்டு தொடர வேணாம். உங்கள் லாபத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக சமூக பிரச்சனைகளை தொட்டு விழா எடுத்து இழுத்து விட்டுட்டு போக வேணாம். அப்படியே நீங்கள் எடுக்கிறனால ராஜபாளையத்தில் போய் அகில இந்திய பார்வை பிளாக்கில் முன்னாள் எம்எல்ஏ மொக்கைன்னு ஒருத்தர் இருந்தார். நான் போன இதிலே சொல்லணும்னு நினச்சேன் அண்ணன்ட்ட, இந்த அரக்கலாம் ஊடக வாயிலாக மொக்கையான ஐயாவுக்கு நிகழ்ச்சி எடுங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம பிற்படுத்தப்பட்ட சமூகன்ற காட்டிலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு எடுக்கணும்ல. அவங்களும் ஃபார்வர்ட் பிளாக்கில் இருந்தாங்கன்னு அடையாளப்படுத்துங்க. தேவர் சமூகம் மட்டும் ஃபார்வர்ட் பிளாக் கிடையாதுல்ல. ஃபார்வர்ட் பிளாக்கில் ஏஆர் பெருமாள் இருந்தாங்க, ஏஆர் பெருமாளோட சேர்ந்த கவுண்டர் சமூகம் இருந்தாங்க, ரெட்டியார் சமூகம் இருந்தாங்க, அருப்புக்கோட்டை பகுதியில் இருந்தால் பொறுப்பில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஃபார்வர்ட் பிளாக்கில் இருந்து தான் அண்ணன் மையப்படுத்தி சொல்லலாம்ல. வெறும் தேவரும் மூக்கையா தேவரும் எங்கிட்ட ஏஆர் பெருமாள் மட்டும் இருந்தாங்கன்னு ஏன் மையப்படுத்துறீங்க? முக்குளத்தூர் கட்சியாக நீங்களும் அதை அடையாளப்படுத்துறீங்க. அண்ணன் வர திராவிட கட்சிகள் மாதிரியே அதையும் அடையாளப்படுத்திக்கிட்டே. அவர் ஜாதிய கட்சி இல்லைன்றார், ஜாதிய கட்சியா நிறுவலாமான்னு கேட்குறாருல்ல. எதை சாதிய கட்சியா நிறுவப்படுறீங்க? அதாவது மூக்கையா தவிர ஜாதிய கட்சியை நிறுவீங்க அப்படின்னு சொல்றாரு. மூக்கையா தவிர சாதிய கட்சியா சொல்றதுக்கு இவர் யாரு பெரிய இவரா? மூக்கையா தவிர பொது உடைமையானவர். நீங்களே சொல்றீங்க. ஆதி திராவிடர் நல அமைப்புல மாணவர் அமைப்பாக இருக்கையில் தலைவராக பொது தலைவரை போடுன்னு சொல்லல. நீங்கள் நம்ம மேடையில் நம்ம சகோதரிங்க சொன்னது தலைவராக இருந்தாருன்னா அப்புறம் எப்படி அது தேவர் சமூக தலைவர் ஆவார்? அதை நான் சாதி கட்சியா ஃபார்வர்ட் பிளாக்? நீங்களும் இப்போ அது சாதி கட்சியாக தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரீங்க. இருக்கவங்க தான் சாதி கட்சியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த சாதியை தவிர மற்ற ஆளுகள்லாம் சேர விடாமல் கட் பண்ணி அகில இந்திய லெவல்லையும் நடக்குது சதி, மாநில லெவல்லையும் நடக்குது.
என்ன இப்போ சாதாரண ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க, அது கூட வந்து சாதி பார்த்து தான் போஸ்டிங் போட்டிருக்கீங்க. திருப்பூரில் அதே ராஜசேகர்னு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் இருக்கார், அவருக்கு தேசிய செயலாளர் கூட கொடுக்கல. உங்களை மாதிரி ஆட்கள் அவங்கள வழி நடத்துவீங்க இவ்வளோ திரும்பவும். நான் கேட்குறேன், ஏன் நீங்க வந்து அவர் வந்து ஒரு ஓரங்கட்டே போடுறீங்க? முக்குளத்தோருக்கு அவர் ஒரு வழிகாட்ட மாட்டாரா சீமான்? ஏங்க முக்குளத்தோருக்கும் அவருக்கு என்னங்க இருக்கு? அவர் தமிழின தலைவராக தன்னை அடையாளப்படுத்துகிற முக்குளத்தோரை ரவுண்டு கட்டி பின்னாடி வச்சுக்கிறவர் அடியாளா. முக்குளத்தோர் வந்து எல்லா அடியாள பயன்படுத்துறாங்க. ஏங்க எல்லா கட்சிக்காரனுமே அப்படித்தானுங்க பயன்படுத்துறாங்க. முக்குளத்தோர் எங்க தனியா தலைவனை உருவாக்க விடுறீங்க? அந்த சமூகத்துக்கான தலைவனை எவனாவது உருவாக்க விடுறீங்களா? அது பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும். இப்போ ஓபிஎஸ் நிலைமை என்ன? அந்தால் ஏற்கனவே முக்குளத்தோரை கையில் எடுக்கலைங்க. இன்னைக்கு அரசியல் அனாதை ஆக்கிட்டாரு ஐயாவை, ஓபிஎஸ் ஐயாவை. அவங்க வீட்டு லெவலுக்கு பொருளாதாரம் சேர்த்துருக்காங்க. அவங்க யாருக்கு செஞ்சுருக்காங்க? அவங்க செஞ்சுருக்காங்கன்னு யாராவது ஒரு ஆள் லிஸ்ட்டை சொல்லுங்கள். முக்குளத்தூர் சமூகத்துக்கு ஓபிஎஸ் ஐயா இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் இத்தனை பேருக்கு இத்தனை பேரை படிக்க வச்சுருக்காரு, இத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துருக்காரு, இவ்வளோ பேருக்கு மாவட்ட செயலாளர் வாங்கி கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு ஊரா 28 மாவட்டம் இருக்குல்ல, 28 மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் மட்டும் வைங்க. ஓபிஎஸ் ஐயா முக்குளத்தூர் சமூகத்தில் பிறந்தேன்னு சொல்கிறேன், இப்போ சொல்கிறாரு. அந்த அம்மாவும் சசிகலாவும் இருக்கையில சொல்லிக்கிட்டு எதுவும் செஞ்சாரா? இல்லை அந்த மாணவர்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காரு? மற்ற சமூக தலைவங்க மாதிரி, மற்ற அரசியல் கட்சியில் இருக்க மற்ற தலைவர்கள் செஞ்ச மாதிரி இவங்க முக்குளத்தூர் சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க? இல்லை சீமான் முக்குளத்தூர் சமூகத்துக்கு என்ன செஞ்சு விட்டார்? முக்குளத்தூர் சமூகத்தை வந்து பொருளாதாரத்தை பிடிங்கி சாப்பிட்டுருக்காரு. என்ன இப்படி விடுதலை சார்? உண்மைதான் சார், அவங்க தான் சார் செலவு பண்ணுறாங்க. அவர் சினிமாவில் இருக்கையிலையும் சரி, சினிமா விட்டு வெளியே வந்தும் சரி சார், அவங்க அண்ணன் தம்பியா பழகிற உயிரை கொடுக்குற சமூகம் சார் இது. அது இன்னைக்கு கூட ஒரு சில பிரச்சனை உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு சார். அது என்னன்னு தெரியல. எந்த பொருளாதாரத்துக்காக இங்கே சண்டை வந்துடும் சார். பெருந்தலைவரை தூக்கி பிடிச்ச தேவர் அன்னைக்கு தள்ளி விட்டு போயிட்டாங்க. பேர் இன்னைக்கு யாருக்கு சார் இருக்கு? ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து ரசீது போட்டு கொடுத்தாருன்னு நம்ம காது படைச்சிடறோம். இன்னைக்கு அதெல்லாம் பேசக்கூடாது இந்த சமூகத்தில். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம், அண்ணன் தம்பியாக இருக்கோம், இணக்கமாக இருக்கோம், சமூக வேற்றுமை பார்க்கக்கூடாது. அவன் உழைப்பில் உயர்ந்தோம்னு சொல்லிக்கிறோம். ஆனால் அடிப்படை விதை கொடுத்தது யார் சார்? யார் முன்னேறினாலும், இப்போ நான் முன்னேறினாலும் எனக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்ல. என் சொந்த சமூகமாக கொடுக்க போது கொடுத்தவனை மதிக்கணும்ல. செங்கல்பட்டில் நான் மாநாடுன்னு நினைக்கிறேன், எனக்கு வயது பத்தாது. செங்கல்பட்டு மாநாட்டில் திறந்ததற்கான பதிவு சிவகங்கையை சேர்ந்த ராமச்சந்திரன் சேர்வை தன்னை ராமச்சந்திரன் என்று அறிவிச்சிருக்கார். அது மாதிரி இன்னைக்கும் உசிலம்பட்டியில் ஜாதி ஒழிப்பு முன்னணியுடைய மாநில தலைவர், ஜாதி ஒழிப்பு முன்னணியுடைய மாநில தலைவர் நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. அப்படிலாம் நினச்சிருந்தா சாதியை கடந்து தானே நிற்கிறாங்க. உங்கள்கிட்ட எப்படி சாதி வருது? மூக்கையாத்தவர்கிட்ட எப்படி சாதி வரும்? ஏன் அதுக்கு மேலே ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த நல்லகன் ஐயா, இதுக்கு மேலே உங்களுக்கு உதாரணம் வேணாம். இந்த முக்குளத்தூர் சமூகம் தன்னை பிறருக்காக எப்படி ஒப்படைக்குது? பிறந்தவங்க தான், ஆனால் தன்னை சமூகமாக எங்கேயும் அடையாளப்படுத்திக்கலைங்கய்யா. நம்ம போய் அவங்கள திணிக்கிறோம், நீங்கள்லாம் இப்படி வட்டமாக இருங்க, முக்குளமாக இருங்க, நாலு குளமாக இருங்கன்னு. 100% அவங்க அதுக்குள்ளே அடைவிட மாட்டாங்க. இந்த பொது சமூகத்துக்காக பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்கன்றது என் கண்கொண்ட காட்சி. அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலம் வரைக்கும் அதான் நடக்குது. நீங்கள் யாரும் அடைக்க வேணாம். இனி வரும் காலங்களில் தேவருக்கும் பெரியாருக்கும் சண்டைகளுக்கு விடுற வேலையை தவிர்த்திடலாம். ஆனால் இந்த சமூகம் முற்போக்கு சிந்தனையோட பிற சமூகம் வாழ்கிறதுக்காக நிறையா செயல் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் கம்யூனிஸ்ட்லேருந்து அனைத்து கட்சியிலையும் போராட்ட களங்களில் நின்று செஞ்சுக்கிருக்க உங்களுக்கே தெரியும். பேர் சொல்கிற லெவலுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க இன்றைக்கும். நீங்கள் இதை தவிர்க்கணும்னு நான் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சீமானை கிடைக்கல. ஆமாம், சீமான் சண்டையில் இருக்கிறத தவிர்க்கணும், சண்டையில் தூர்றதை. இல்லை அது புரியுது. ஆனால் பெரும்பாலான நாட்கள் வந்து அவர் முக்குளத்தூர் சமூகத்துக்கு உதாரணம் நான் உடச்சே பேசுகிறேனே, சசிகலா ஆதரிக்கிறாங்க, ஓபிஎஸ் ஆதரிக்கிறாங்க, சித்தவா வெறியப்பாங்கிறாரு. அப்போ அந்த சமூகம் வந்து அவரை நம்ப போய் தானே அவர் போகிறாங்க. ஏங்க அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க. அவங்கெல்லாம் பணக்கார வர்க்கங்க, தொழிலாளர் தோழர்கள் இல்லை. சசிகலா அம்மானா கஞ்சிக்கு இல்லாததான். அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் காசு கொடுக்குது எங்கள் அண்ணனுக்கு. எங்கேருந்து காசு வருதுன்னு லிஸ்ட்டுன்னு சொல்லவா? ஓபிஎஸ் காசு கொடுப்பாரு, எடப்பாடி அண்ணன் கொண்டு போய் கொடுக்கத்தான் செய்வார். அவர்கிட்ட இல்லாத பணமா? எலெக்ஷனுக்கு ஓட்டை பிரிக்கணும்லானே. என்னங்க நீங்கள் இன்னும் ஒரு மீடியாவில் இருக்கீங்க. ஒரு பொதுவாகவே ஒரு தெருவுக்குள்ள சண்டைனா 3ஆம் மனுஷன் எதுக்கு வருவேன்? இங்கிட்ட அங்கிட்டும் பேட்டா போடுறதாங்க. கட்ட பஞ்சாயத்து அதில் தானே ஓட்டுறாங்க. போய் பேட்டா போட நியாயமா? ஏங்க அவர் என்ன அப்புறம் அவங்க அப்பா கப்பல்லையா சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு? ஆடு தானுங்க மேய்ச்சோம்னாருங்க அண்ணன். சொல்றாருங்க அவரு, பனையேறின்னு சொல்றாரு. ஏறிட்டு அவர் ஐயாவால என்ன கொடுத்துட முடியும் பொருளாதாரம்? அவங்க அம்மாவே சொல்லு, தம்பி தானா போய் தாங்க சம்பாரிச்சிச்சுன்னு. தம்பி சென்னையில் என்ன வேலை பார்த்தார்? மம்பட்டி எடுத்துட்டு போய் வரப்பு வெட்டிக்கு இருந்தாரா? ஏங்க நீங்கள் வேற அண்ணனோட நிலைமை எங்களுக்கும் தெரியுங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னு அண்ணனை வச்சு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அண்ணன் நல்ல பேச்சாளர், பொதுவாகவே மேடை பேச்சாளர், திறமைக்கார நடிகரை பாராட்டுறது இல்லையா? ரஜினி என்ன மாவீரனா? நான் கேட்குறேன், மாவீரரா?
50 பேர்த்த அடிச்சு பறக்க வர்றாரு. விஜய் என்ன மாவீரரா? இன்னைக்கு விஜய் கூட அரசியல் ஆசையை தூண்டி விட்டாங்க. என்ன காரணம், யார் அஜெண்டான்னு தெரியல. அமைதியாக இருந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை ஓட வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே 3 குரூப்புங்க மதுரையில். அவங்க அலாரத்தை பார்க்கணுமே. ஐயோ, தம்பிகளுக்கு என்னன்னே தெரியாது. அம்பேத்கர் யாருன்னு கேட்டால் அவங்க விளக்கமாக சொல்ல முடியுமா? அவங்க என் தம்பியில பூரா அனுப்பி விட்டார் விஜய். ஒரு நாள் தான் சொன்னாராம். என்ன சூழல், யார் தார்குச்சி வச்சான்னு தெரில, எங்கே ரைடுக்காக தார்குச்சி வச்சாங்கன்னு தெரில. திடீர்னு அம்பேத்கருக்கு மாலை ஓடுங்கன்றாங்க. அது அம்பேத்கரை முழுசாக உள்வாங்கி மாலை ஓட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த சமூகத்துக்கான விழிப்புணர்வாகவும் இருக்காங்க. ஏதோ தலைவன் சொல்லிட்டான்ட்டு அங்கே விஜய் வாழ்கன்னு தான் சொன்னானே ஒழிய அம்பேத்கர் வாழ்க, அம்பேத்கர் புகழ் வாழ்கன்னு யாரும் தம்பியை சொல்லலை. தம்பிகளுக்கு ரசிகர் கூட்டம். எம்ஜிஆருக்கு இப்படித்தாங்க போய் விழுந்தோம், விட்டில் பூச்சி விழுந்த மாதிரி. அந்த நல்லா ஏமாத்திட்டு போயிட்டாருங்க. இன்னைக்கு நம்ம பகுதிகளில், கிராம பகுதிகளில், தென் மாவட்டங்களில் கையும் ரெட்டலையும் விட்டால் யாருக்கு என்ன தெரியும்? ஏன் தகப்பனார் தாயாருக்கு கூட அதுதான் கிராம பகுதியில். ஏப்பா எம்ஜிஆர் நம்ம தொகுதியில் நின்றவரியா? எம்ஜிஆர் என்னையா செஞ்சார்? எல்லா சமூகத்தையும் இன்னைக்கு அண்ணன் சீமானன் செய்கிற வேலையை அவர் அன்னைக்கு செஞ்சார். குல்லா போடாத எம்ஜிஆர் எங்கள் அண்ணன் சீமானன். குல்லாவும் கண்ணாடியும் போட்டு எங்கள் அண்ணன் எம்ஜிஆர் ஆயிடுவார் பாருங்க, உறுதியாக ஆயிடுவார். அவர் எம்ஜிஆர் என்ன இதை எடுத்தாரோ அன்னைக்கு உலக மீடியா இல்லை, இல்லாட்டி எம்ஜிஆர் இவ்வளோ தூரத்துக்கு வாங்க போட்டிருப்பாரு. அன்னைக்கு இந்த மாதிரி பொதுத்தளம் இல்லை, சோசியல் மீடியா இல்லை. அவரும் ஏகப்பட்ட குசும்பெல்லாம் பண்ணி இந்த அம்மா கூட எவ்வளவு இது பண்ணாங்கல்ல, வெளிச்சத்துக்கு வந்துச்சுல. எம்ஜிஆரோட நிகழ்வு வச்சா எம்ஜிஆரோட ரசிகர்கள் கோவப்படலாம். நானும் எம்ஜிஆர், எங்கள் அப்பா எம்ஜிஆர் ரசிகர் தான். எம்ஜிஆர் ரசிகரில் வெறியர்கள் எங்கள் அம்மா அப்பா என் தாய் தான் பண்ணலாம். என்னன்னு கேட்டால் அப்படி மயங்கி இருந்தாங்க அந்த சினிமாவை பார்த்து. சினிமாக்காரங்கெல்லாம் ஏமாற்றத்தாங்க செய்வாங்க. ஏமாத்துறது தாங்க. கொஞ்சம் கற்பனை கதையை கலந்தா தாங்க கொஞ்சம் கசகசன்னு ஜாலியாக இருக்கும். சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு 12 மணி வேலை அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலை அதெல்லாம் தப்புன்னு சொல்லி சீமா நல்லா பேசுறாருல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு வேணும்? எங்கே பேசுகிறாரு? பேசியிருக்காங்க. 12 மணி வேலை பேசியிருக்காருங்க. பூரா போராட்டத்துக்காரங்க. ஏன் இவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவோட பையனுக்கு தெரியாதா அவங்க அப்பா இந்த இதுக்காக எவ்வளோ போராடினார்னு? அவங்க இந்த திராவிட கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க நாடக மேடைகளில் அன்றாட நிகழ்வு இல்லைன்னா சைக்கிள் எடுத்து போய் 5 ரூபாய்க்காக கதை எழுதி ஒவ்வொரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு தொழிலாளத்துவத்தில் இருந்து தாங்க, அவரோட கஷ்டத்தில் தாங்க இவ்வளோ பூரா முன்னேற்றம். இதுக்கு அண்ணாதுரைக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, எம்ஜிஆருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, இதெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அவருக்கு அந்த தொழிலாளரோட கஷ்டம் தெரியும். ஆனால் அவர் வளர்ந்ததுக்கப்புறம் இவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய முதல்வருக்கு இன்னைக்கு இருக்க சூழல் தெரியல. அவர் வளர்ந்த விதம் அப்படி. தொழிலாளர்னா யாருன்னு தெரியுமான்னு தெரியல முதல்வருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அவங்க அப்பா வளர்த்துட்டார் போல. அவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் தானே இவங்க இது. அவர் பட்ட கஷ்டத்தை நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு தொழிலாளரோட கஷ்டம் தெரியும். இல்லைங்க, நீங்க எப்படி இப்போ ஸ்டாலின் விமர்சிக்கிறீங்களோ அது மாதிரி சீமான் விமர்சிக்கிறாரு. சீமான் நம்ப மாட்டீங்களா? ஏங்க, அண்ணன் விமர்சிக்கிற லெவலுக்கு முத்தமிழறிஞர் பையன் இவ்வளோ கீழ்த்தரமாக போகலாமாங்க? ஏங்க, அறிஞர் அவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவோட உழைப்பு என்ன, அவரோட இந்த திராவிட இயக்கங்கள் வளர்த்ததுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. தொழிலாளர் அணிக்குன்னு ஒரு அமைப்பு வச்சு எவ்வளோ போராட்டங்களை கண்டிருப்பாங்க. 600-200 வருஷங்களாக ஆண்டு இந்த தொழிலாளருக்கான உரிமை பெற்ற ஸ்டாலின் ஐயாவோட அவங்க சித்தாந்தத்தில் அவர் பேர் என்ன? முதல்வர் பேர் நம்ம முதல்வருடைய பேர் என்னங்க? ஸ்டாலின்ங்க. ஸ்டாலின் யாருங்க? இடதுசாரி சிந்தனையில் கம்யூனிஸ்டோட பெரிய தலைவர், லீடர் இல்லை, அவர் தான் ஒரு ஆளுங்க. அந்த பேரை வச்சிருக்கவர் இப்படி ஒரு இதை கொண்டு வரலாமா? தொழிலாளர் தோழர்களுக்காகவே போராடினவர் ஸ்டாலின். ஸ்டாலினோட சித்தாந்தங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா முழுதும் உலகம் முழுதும் பரவி இருக்கு. அந்த பேரை வச்சிருக்கவர் கொஞ்சம் கூட அந்த சிந்தனை வேணாமாங்க? அந்த மசோதாவை எப்படி போடலாம்? 12 மணி நேரம் தொழிலாளர் ரத்தத்தை ஆல்ரெடி துறிஞ்சிட்டோம். யாரா இருக்கட்டும், அவர் எந்த தொழில்துறையை சார்ந்தவங்களா இருக்கட்டும், 12 மணி நேரம் எப்படிங்க உழைக்க முடியும்? இந்த 12 மணி நேரம் இருக்கக்கூடாதுன்னு 600 வருஷமா போராடினாங்க, நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இன்னைக்கு நேத்தா அந்த இதுக்கான போராட்டம் நடந்துச்சு. 600 வருஷ போராட்டத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லை இதெல்லாம். அவர் சீமான் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு இவருக்கு தெரியாதா? இவர் அமைச்சரவையில் யார் அறிவாளிகள் இல்லையா? எங்கள் அண்ணன் பிடிஆர் இல்லையா? பிடிஆர் கூட தெரிய வாய்ப்பு இல்லை. பிடிஆர் ஐயாவுக்கு தெரிகிறதுக்கு அண்ணன் பழனிவேல்ராஜனுக்குலாம் தெரியாது, தவறாக நினைக்காதீங்க. அவர்லாம் சில்வர் ஸ்பூனு. தொழிலாளர்கள்லாம் யாருன்னு கூட கேட்கலாம். ஆனால் மற்றவங்கள்லாம் இருக்காங்களா, கீழே அடிமட்ட தொண்டராக இருந்து வந்தவங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் அமைச்சரவையில் இருக்காங்களா? பழம்பெரும் ஆட்கள்லாம் அப்பாவோட பயணித்தவங்க இருக்காங்களா? அவங்களாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 8 மணி நேரம் வேலையவே 6 மணி நேரமாக ஆக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தி அதுக்கான மசோதாவை உருவாக்குனவர். இன்னைக்கு நீங்கள் அவருடைய பையன், ஏன்னா போனவன் வந்த வேலைலாம் சும்மா நோட்டீஸை தூக்கிட்டு வசூல் பண்ணுற வேலைலாம் இன்னைக்கு உங்களுக்கு அறிவுரை சொல்கிற லெவலுக்கு நீங்கள் இருக்கலாமா? ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுபோக இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ண ஐயா விபி சிங்க்கு செலவச்சிங்க, பாராட்டுக்குரிய செய்தி. ஆனால் நாங்கள் அதை பார்த்தோன்னே மகிழ்ச்சி எடுத்தோம் அந்த செய்தியை கேட்டோம். ஆனால் இந்த செய்தியை கேட்டோன்னே உங்களை அப்படியே தலைகளை திருப்பி போட்டுச்சிங்க.
ஏன்னா நோட்டீஸை தூக்கிட்டு தெரு தெருவாக வசூல் பண்ணுறேன், சங்கம் வச்சுக்கிட்டு இது வச்சுக்கிட்டு போனவன் வந்தவன் ரொம்ப அவன்லாம் ஒரு ஆளே. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் உங்களை போய் கேலி பொருளாக பேசலாமா? நீங்கள் எவ்வளோ பெரியோட பிள்ளை. இன்னைக்கு ஒரு முதல்வருங்க, தமிழகத்தோட முதல்வருங்க, ஒன்றுமே தெரியாத ஆள் முதல்வர் ஆக முடியுமாங்க? ஒரே நாள் நைட்டில் நாங்கள் என்ன இது கட்டுறோம்னு சொல்கிற ஆளுகளா? ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் எவ்வளோ செயல்பாடு இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்கள் முதல்வர் இதை வாபஸ் வாங்கணும். தொழிலாளர் வயிற்றில் அடிக்கிற வேலையை நிறுத்திக்கிறணுன்றது தமிழக முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கை.